தமிழகோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எம்பிஆர் சூர்யா சுப்பிரமணியன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அந்த நிகழ்ச்சியில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்துக்களை உரையாடும் போது நிறைய புரிதல்கள் எனக்கே ஏற்படுது. நான் படித்த விஷயங்கள், கேள்விப்பட்ட விஷயங்களை தாண்டி அது சூர்யா அவர்கள் சொல்லக்கூடிய பார்வையில் பார்க்கும்போது இப்படி கூட ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு உணர வைக்குது. நான் அதிகமாக யோசித்த ஒரு விஷயம், ஒரு காலத்தில் புத்தர் சொன்னது ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு. ஆனால் சமீபமாக சில பேர் அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்கிறாங்க. ஆசை இல்லாமல் இன்னைக்கு யாரும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நம்ம வாழ்கிறதே ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்தாலே ஆசை இருக்க போய் தான் எந்திக்கிறோம். ஆனால் ஆசை தவறா சரியா? ஆசையே துன்பத்துக்கு காரணங்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டால், ஆசையில் கிளாரிட்டி இருந்துச்சுன்னா அந்த ஆசை இன்பத்துக்கு காரணமாக இருக்கும். கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த ஆசை துன்பத்துக்கு காரணமாக இருக்கும். புத்தர் ஆசையை துன்பத்துக்கு காரணம் என்ன காரணம் கேட்டால், புத்தர் தன் வாழ்க்கையில் ராஜாவாக இருந்து எல்லா விஷயங்களையும் போதும் அனுபவிச்சு விட்டதால் அவருக்கு வாழ்க்கையில் எதையும் அடைங்கிற ஆசை இல்லை. வயிறார சாப்பிட்டு முடிச்ச ஒருத்தன் அடுத்தவன் சாப்பிடும்போது சாப்பாடை எட்டி பார்க்க மாட்டான். புத்தர் வாழ்க்கையில் பரிபூர்ணமாக திருப்தி அடைந்து விட்டார் என்பதால் அவருக்கு ஆன்மீகம் பிரதானமாகப்பட்டது. அப்போ புத்தருடைய பார்வையில் பார்க்கும்போது அது உண்மை, நம்முடைய பார்வையில் பார்க்கும்போது அப்படி இல்லை. கரெக்டாக? அப்போ என்ன பண்ணலாம் கேட்டால், ஆசையில் புத்தர் ஆசை இல்லாமல் இல்லை. புத்தர் ஞானம் அடைந்ததுக்கப்புறம், ராஜ்யத்தை திறந்ததுக்கப்புறம் ஞானம் அடைகிறாரு. ஞானம் அடைந்ததுக்கப்புறம் புத்தருக்கு என்ன ஆசை இருந்துச்சு? ஒன்றே இருந்துச்சு, உலகம் முழுக்க முடிந்த வரைக்கும் இந்த விஷயத்தை போதிக்கணும். ரெண்டாவது, புத்தருக்கான ஒரே டிமாண்டு, அன்றைக்கு பசி எடுக்கும் பொழுது யார்ட்டையாவது யாசகம் பட்டு சாப்பிடுவார். இப்போ புத்தருக்கு என்ன ஆசை இருந்துச்சு? தனக்கு தெரிந்த விஷயத்தை போதிக்கணுங்கிற ஆசை இருந்துச்சு. அதனால் புத்தருக்கு அழிவு இருக்கா? யாருக்கும் அழிவு இருக்கான்னா இல்லை. இல்லை. சரி, ரெண்டாவது எளிமையான ஒரு விஷயம், அன்னைக்கு தேதிக்கு போகிற ஊரில் கையேந்தி யாசகம் கேட்கப்போகிறோம். சில வீட்டு இருக்கிறவங்க போடுவாங்க, இல்லாதவங்க வீட்டில் இல்லைன்னு. ஆனாலும் தனக்கு குறைந்தபட்ச டிமாண்டாக என்ன இருந்துச்சுன்னா உணவு பட்டு சாப்பிட்றது. இப்போ புத்தருக்கு ஒரு பிஸ்னஸ் இருந்துச்சு. ஆனால் எப்படியாச்சும் உணவு வேணும், இந்த விஷயத்தை நான் போதிக்கணும். கரெக்டாக? புத்தருக்கும் ஆசை இருந்துச்சு. அந்த ஆசையால் புத்தருக்கோ யாருக்கோ அழிவே இல்லை. நீங்கள் நம்முடைய ஆசைகளை அப்படியே அமைச்சுக்கிட்டோம்னா எந்த ஆசையுமே தப்பு இல்லை. அந்த ஆசை நான் தன்னை கெடுப்பதாகவோ பிறரை கெடுப்பதாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஆசை துன்பத்துக்காரங்க தான் ஆக்சுவல் மீனிங். இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். குடிக்கிறது தப்புங்கிறாங்க, தம் அடிக்கிறது தப்புன்றாங்க, நம்மளை கெடுக்குது. திருடுறது தப்பு, தவறான தொடர்புகள், மற்ற எல்லா விஷயம் தப்புங்கிறனா இன்னொருத்தரை கெடுக்கிறோம். அப்போ தன்னை கெடுப்பது அல்ல இன்னொருத்தரை கெடுக்குது. எந்த செயலை செய்யும் போதும் அந்த ஆசையை அங்கே ஆசைப்படும் போதும் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். எல்லா ஒழுக்கங்களையும் இந்த ரெண்டு பதில் அடைக்கலாம். ஒரு செயலை செய்கிற பொழுது இந்த செயலை செய்வதால் எனக்கு ஏதேனும் தீமை ஏற்படுகிறதா, அல்லது இந்த செயலை செய்வதால் யாருக்கேனும் தீமை ஏற்படுகிறதா? இந்த ரெண்டு கேள்விக்கும் இல்லை என்று பதில் விட்டால், உலகத்தின் அத்தனை ஒழுக்கங்களையும் கரைச்சி குடிச்சிங்கன்னா இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் ஆம் என்று வந்தால் அந்த செயல் ஒழுக்கத்தில் அடங்கிவிடும். இப்படியாக செய்கிற செயலில் உங்களுக்கும் தீமையில்லை, இந்த உலகத்தில் எவருக்கும் தீமையில்லை என்பது போது அந்த வகையான ஆசைகள் இன்பத்துக்கு காரணம். இந்த ரெண்டு கேள்விக்கு இல்லை என்று பதில் வந்தாலோ, இந்த ரெண்டில் ஏதேனும் ஒரு கேள்விக்கு இல்லை என்று பதில் வந்தாலும் கூட அந்த ஆசை உங்களுக்கு மற்றவருக்கோ தீமை விளைப்பதால் அந்த ஆசை நிச்சயம் துன்பத்துக்கு இன்னொரு நாளோ காரணமாக இருக்கும். ஓகே, ரொம்ப அழகாக சிம்பிளாகவும் சொல்லிட்டீங்க. அவங்க முதல் வார்த்தையில் ஒரு வார்த்தையிலே அதுக்கான பதில் சொல்லிட்டாங்க. கிளாரிட்டி. உங்கள் ஆசை பற்றின உங்களுக்கு கிளாரிட்டி, அந்த கிளாரிட்டி தான் அவங்க சொன்ன மாதிரி நன்மை தீமை. இதனால் எனக்கோ என்னை சுற்றி இருக்கவங்களுக்கோ இல்லை யாருக்கோ அறியாத ஒரு நபருக்கு கூட தீமை ஏற்படாதுங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஆசை யாருக்கும் துன்பம் விளைவிக்காது. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு ஆசைப்படும் போது இப்போ யாருக்கோ துன்பம் விளைவிக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் பின்னாடி அந்த துன்பம் உங்களையும் தொடரும். அதனால் அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு எதுக்கு வேணாலும் ஆசைப்படுங்க, எதை பற்றினாலும் ஆசைப்படுங்க அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி வந்துட்டோன்னா பிரச்சனையே இல்லை. அத்தனைக்கும் ஆசைப்படுங்கள், கிளாரிட்டியான ஆசைப்படுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது சூர்யா சுப்பிரமணியன் அவர்கள் மற்றும் நான் உங்கள் எம்பிஆர்.